அனைவருக்கும் வணக்கம். போன வாரம் நடந்த மாடித்தோட்ட போட்டியில் கலந்து கொண்டதற்காக இந்த நம்மாழ்வார் விருதினை சிறப்பு பரிசாக எனக்கு கொடுத்தார்கள். ஸ்மார்ட் அர்பன் ஃபார்மர்ஸ் என்ற குழு நடத்திய டாக்டர் அக்ரிசாந்தி என்பவர்கள் மூலம் நடத்தப்பட்ட போட்டியில் இதனை எனக்கு அளித்தார்கள். அந்த போட்டியில் கலந்து கொண்ட வீடியோவில் நான் பேசியதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடந்த 7-8 வருடங்களாக நான் மாடித்தோட்டம் செய்து வருகிறேன். மாதத்தின் 25 நாட்கள் குறைந்தபட்சம் வீட்டுக்கு தேவைக்கான கீரைகள், பூஜைக்கான பொருட்கள் மற்றும் காய்கறிகளை எடுத்து விடுவேன். கொடிவகை காய்கறிகளுக்காக இதுபோன்ற பழைய குளிர்சாதன பெட்டிகளையும், செடி வகை காய்கறிகளுக்காக தமிழ்நாடு தோட்டக்கலையில் துறையில் வாங்கிய பைகளையும் மற்றும் இதுபோன்ற வாட்டர் கேன்களையுமே உபயோகப்படுத்துகிறேன். இதுபோன்ற கான்கிரீட் கால்களாக உபயோகப்படுத்துவதால் அடியில் தண்ணீர் தேங்காமல் இருப்பதோடு நன்கு சுத்தமாகவும் வைத்துக் கொள்ள முடிகிறது. முக்கியமாக இந்த மண் கலவை அனைத்துமே வீட்டில் இருந்து எடுக்கப்பட்ட தோட்ட கழிவிலிருந்தும் காய்கறி கழிவிலிருந்தும் தயாரிக்கப்பட்டவையே. இதுபோன்று ஒரு பெரிய கண்டெய்னரை எப்போதுமே காய்கறி கழிவு, தோட்ட கழிவு இவற்றை சேமிப்பதற்காக வைத்திருப்பேன். நன்கு சேர்ந்த பிறகு, நன்கு மக்கிய பிறகு இதில் சிறிது உயிர் உரம் கலந்து, சிறிது மண் கலந்து மண்கலவையாக மாற்றிவிடுவேன். அதிக செலவில்லாமல் பந்தலும் அமைத்திருக்கிறேன். பழைய இரும்பு கடையில் இதுபோன்ற 4 பட்டைகளாக வாங்கி உள்ள இரும்பு தடிகளை வாங்கி இதுபோன்ற சிறு பில்லர்கள் அமைத்து ஓரங்களில் இதுபோன்று ஃபிக்ஸ் பண்ணி கேபிள் டிவி வயர் மற்றும் பிளாஸ்டிக் கோட்டட் பிளெக்சிபிள் வயர் இவற்றை கொண்டு அதிக செலவில்லாமல் பந்தல் அமைத்திருக்கிறேன். இந்த பந்தல் குறைந்தது 7-8 வருடங்கள் நன்கு நிற்கும். திரவ உரமாக சமையலறை கழிவு நீரில் சிறிது மீனமிலம் கலந்தே உபயோகிக்கிறேன். இதெல்லாம் பாம்பு புடையிலைகள் தொங்க ஆரம்பித்து விட்டன. ஆடிபோதம் விதை போட்டது. அதோ செண்பக மரம் தரையிலிருந்து வளர்த்தது. இது மஞ்சள், வீட்டு தேவைக்கு 1 வருடத்துக்கு தேவையான மஞ்சள் எடுத்து விடலாம். தரைத்தளத்திலும் வாழை, வெற்றிலை, மருதாணி இது போன்ற இவற்றை வைத்திருக்கிறேன். ஆகவே அதிக செலவின்றி மாடித்தோட்டம் அமைப்பது எவ்வாறு என்பதையும், பராமரிப்பது எவ்வாறு என்பதையும், அதை மற்றவருக்கு சொல்லித் தருவதையும் எனது நோக்கமாக கொண்டுள்ளேன். நன்றி, வணக்கம்.